ஜிம்ப்ரௌன் அடிகளாரிடமிருந்து 20 வருடங்களாக தேடுகிறோம் உங்களை ஜார்பல் தருவார். சர்வதேசமே என் மௌனிக்கிறாய் நீதியில் இருக்கிறது. சகோதரர்களை 1990ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றை வரை தமது பங்கில் காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை பேரையும் ஜிம்ப்ரௌனும் அவருடைய உதவியாளருமாக காணாமல் ஆக்கப்பட்ட இந்த சந்தியில் 20 வருடங்களின் பின்பு அவர்கள் எங்கே என்ற கேள்விகளோடு இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கே இராணுவத்தால் ஒப்படைக்கப்பட்ட தந்தை பிரான்சிஸ் என்றெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்பியவர்களாக கோஷித்திருக்கின்றனர். இந்த ஊர்வலமானோடு நல்லை குட்டி பங்கு மக்களும் 4 மணிக்கு 2:15 ஆரம்பமாகி இருக்கிற அத்தனை குடும்பங்கள் முதலாவது காணாமலாக்கப்பட்ட ஜிம்ப்ரௌன் அவர்களால் அன்புள்ள ஊர்வலம் அதைத் தொடர்ந்து இடம்பெறுகின்ற திருப்பதி மாவட்ட கத்தோலிக்க குருக்கள் துறவியர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளுகின்றோம். இதை என்னுடைய ஆசைகளை நல்கியிருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இத்தகைய செயற்பாடுகளிலே ஆர்வத்தில் மனிதநேய உணர்வுகளை மனித உரிமைகளுக்கான மக்களை போகவிடு என்று மண்டியிட்ட அன்பு தந்தை ஜிம்ப்ரௌன் அடிகளார் எங்கே 20 ஆண்டுகளாக வீடுகின்றோம். உங்களை யார் பதில் தருவார்? சர்வதேச மௌனிக்கிறாய் உன் நீதியின் குரல் சொல்கிறது. தம் மக்களை வீடுகின்ற அன்பு அவர்களுடைய தீவிரத்தை கைப்பற்றிய இலங்கை அரசு தம்மில் பல இளையோர்களை கைது செய்தது, காணாமலாகியது, அறிவிக்கப்படாத சூழ்நிலை. அதன் பின்பு 2006ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் இரு குடும்பங்கள் தங்களுடைய ஆயிரக்கணக்கான பகுதிகள்
மக்களை போகவிடு என்று மண்டியிட்டு அன்பு தந்தை ஜிம்புரவ் நடிகளாகவே 20 வருடம் பதில் தருவார். சர்வதேச நேர் மௌனிக்கராய் நீதியின் குரலுக்கு சர்வதேச விசாரணை எமக்கு வேண்டும். நேயத்துக்கு எதிரானது ஒரு வலிந்து காணாமலாக்கப்படுதல். தமிழின படுகொலையில் நாங்கள் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொல்லப்பட்டோம், வளாகத்திற்குள்ளே வருகிறோம். இந்த கனத்த இதயங்களோடு இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுப்போம். அர்ப்பணை ஜிப்ரனடிகளாரோ அந்த அவலம் ஏற்படுத்திய பய உணர்வு, அந்த அவலத்தினுடைய தாக்கம் கடந்த 13ஆம் நாள் இந்த ஆலயத்திலே நமது கிராமத்திலே காணாத அடுத்த நிகழ்வு தான் இந்த நினைவுகூறல். எங்களுக்குரிய ஒரு நினைவூட்டல்கள், நினைவுபடுத்தல்கள் எங்களுடைய போராட்டங்களாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்ட நமது அத்தனை குருக்கள், இருபால் துறவியர், மக்கள் உங்கள் அனைவரும் நாமலாக்கப்பட்ட அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக இன்றைய நாள் இங்கே புதைக்கப்பட்டார்கள், எவ்வாறு புதைக்கப்பட்டார்கள், எவ்வாறு படுகொலை தெரியாதிருக்கிறோம், அதற்கான விடைகள் தேடியவர்களாய் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுப்போம். மாபெரும் கடப்பாடு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் இதில் இணைந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அவர் பணி செய்ய வந்து ஆக 10 நாட்களை அறிந்து அவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது என்பது இயலாத காரியம். சார்ந்து நின்ற அந்த மக்களை எல்லாருடைய பெயரும் அவருக்கு தெரியாது. ஏன் எல்லாருடைய முகங்களும் காலம் சொல்லப்படாத ஒரு ஊரடங்கு என்ற உணர்வோடு எனது குருத்துவ பணியில் வாழ்ந்த இளம் அருத்தந்தை தான் ஜிம் பிரவுன். 1972ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் நாள் பிறந்த அருத்தந்தை திருச்செல்வம் ஜிம் பிரவுன் 24ஆம் ஆண்டு குருவாக அருள்பொழிவு பெற்றார். 26ஆம் ஆண்டு ஐலைப்பட்டி புனித பிலிப்பினேரியான் ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணியாற்ற தொடங்கினார். அக்காலத்தில் அல்லைப்பட்டி மக்களுக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது. போர் தாக்குதலும் அச்சமும் மக்களின் வாழ்க்கையை சூழ்ந்திருந்தன. அந்த வேளையில் தான் பாதுகாப்பை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தன் மக்களின் பாதுகாப்பையும் நலனையும் முன்னிலைப்படுத்தினார் அருத்தந்தை ஜிம் பிரவுன். ஆலயத்தை சுற்றி வன்முறை ஏற்பட்ட போது காயமடைந்த மக்களுக்கு உதவினார். மருத்துவ உதவி கிடைக்க செய்தார். அச்சத்தில் இருந்த குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல முயன்றார். மக்களுக்கு உணவும் குடிநீரும் கிடைக்க வேண்டும் என்பதிலும் அக்கறை காட்டினார். அவருடைய பணி வெறும் ஆலய பணியாக இருக்கவில்லை. அவர் மக்களின் துயரத்தில் உடன் நின்ற ஒரு நல்ல ஆயனாக இருந்தார். 26ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் அருத்தந்தை ஜிம் பிரவுன் மற்றும் அவருடன் பயணித்த சமூக பணியாளர் வின்சென்ட் விமலதாஸ் இருவரும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து அவரது குடும்பத்தினரும் ஐலைப்பட்டி மக்களும் கத்தோலிக்க சமூக ஒரு பகுதியை தேடிக்கொண்டிருக்கின்றனர். 20 ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய நினைவு அழியவில்லை.
ஐலைப்பட்டியின் ஆலய சுவர்கள் காயங்களில் அடையாளமாக்கப்பட்டாலும் அந்த சுவர்களுக்கு வாழ்ந்த ஒரு நல்ல குருவின் அன்பும் தியாகமும் இன்று மக்களின் நினைவில் வாழ்கின்றது. அருத்தந்தை ஜிம்ரோன் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு காலம் இன்னும் முழுமையான பதிலை தரவில்லை. ஆனால் அவர் மக்களுக்காக செய்த பணியை வரலாறு மறக்காது. மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அதனால் அவர் நிறைவு என்றும் அழியாது. அருத்தந்தை ஜிம்ரோன் அவர்களின் நினைவு ஐலைப்பட்டி மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். உண்மை வெளிவரும் நாள் வரட்டும். நீதி நிலைநாட்டும் நாள் வரட்டும். மக்களுக்காக வாழ்ந்த அந்த நல்ல ஆயனின் நினைவு என்றும் வளரட்டும். சர்வதேச காணாமல் போனோர் பக்கம் நின்று நீதி கொண்டு வரட்டும். தந்தையும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காணாமல் ஆக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம்ரோன் இன்னும் ஏனையவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய இந்த நம்பிக்கை ஆலயங்களுக்குள்ளும் ஆலய வழிபாடுகளுக்குள்ளும் முடங்கி விடாதபடி நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை செயலோடு கூடியதாக இருக்க வேண்டும். எங்கு தேவைகள் இருக்கின்றதோ, எங்கு எங்களுடைய குரல்கள் உயர்த்தி பேசப்பட வேண்டி இருக்கின்றதோ, அங்கெல்லாம் எங்களுடைய பிரசன்னம் அவசியமாக இருக்கின்றது. குருக்கள் துறவியர்கள் மட்டுமல்ல, பொதுநிலையினருடைய நம்பிக்கையும் அவ்வாறுதான். இந்த நம்பிக்கையை மடங்கடிப்பதற்காக எத்தனையோ திட்டங்கள் அதிகாரிகளினால முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. அந்த திட்டங்களுக்கு நாங்கள் இரையாகாதபடி எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கவர்ச்சியான வார்த்தைகளின் ஊடாக எல்லாரும் இந்நாட்டு மக்கள் சமமானவர்கள், அபிவிருத்தி என்ற கவர்ச்சியான வார்த்தைகளின் மூலமாக எங்களுடைய இந்த உரிமை போராட்ட உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டு வருகின்ற போது எங்களுடைய நம்பிக்கை தான் அதற்கு பதிலளிக்க வல்லது. அந்த நம்பிக்கையினால் நாங்கள் ஊட்டம் பெற்று எங்களுடைய நம்பிக்கை செயலோடு கூடிய ஒன்றாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று மன்றாடி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் காணாமல் ஆக்கப்பட்ட நல்ல தம்பி ஜேசுதாசன், வென்சலஸ் ஆண்டன் அருள்தாஸ், வென்சலஸ் டான் பாஸ்கோ ரஞ்சித், கதிர்காமு ஜேசுதாஸ், ஜேசுதாஸ் ஜெயகலா, நோபோட் ஜூலன் ரமேஷ், மடத்தின் அஞ்சனி, அருளானந்தம் ஜெயம், ஜேசுதாசன் ஜேசுரட்னம், ஞானத்துறை ரொபின்சன், தாவீது செல்வரத்தினம், தாவீது ஆரோக்கியநாதன், கீத பொன்கலன் மகேந்திரன், கீத பொன்கலன் யோகராசா, திருச்செல்வம் சைமன், அந்தோனி பிள்ளை திரவியம், சேவியர் வில்ஃபிரட் அனுஸ்டன், அந்தோனி ஆரோக்கியராசா, சில்வெஸ்டர், செல்லத்துறை ஜெயக்குமார், இவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைய வேண்டும் என்று எங்கள் குற்றங்குறைகளுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டுக்கொள்வோம். சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.